பார்ட்டி இருக்கு புஷ்பா. போக்சோவை பத்தி சொல்லி கொடுத்துட்டேன்னா போக்சோவை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க பசங்க அப்படின்ற ஒரு பயமே இன்னைக்கு இருக்கு. பெண்கள் வந்து பாதுகாப்பா எல்லாம் இல்லை அப்படின்னா வேலைக்கே வர மாட்டாங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் மட்டுமே வந்து 31,790 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. இதில் 19 லட்சம் ஊழியர்களில் பெண்கள் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 7 லட்சம் பெண்கள் வேலை செய்கிறாங்க. இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அவருக்கும் வந்துட்டு 51 எஃப்ஐஆர்ஸ் ஃபைல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க வந்துட்டு இல்லையா? என்சிஆர்பியோடைய ரிப்போர்ட் படி அப்படி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு இன்னொரு ரெவல்யூஷனரி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது பிங்க் ஆட்டோஸ். டிபார்ட்மெண்ட்ஸையோ இல்லை கவர்மெண்ட்டை மட்டும் பார்க்குறோம். ஆனால் இம்மிடியட் சப்போர்ட் சிஸ்டம் யாருன்னா ஒரு குழந்தைய பொறுத்த வரைக்கும் ஒரு பெற்றோர் தான். ஒடிசாவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 மாதங்களில் 756 சிறுமிகள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. எத்தனை நாள்ல, எத்தனை மாசத்துல? 5 மாதங்கள்ல. வெறும் 5 மாசம். வெறும் 5 மாசத்துல. ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட் இந்தியாவிலே பாலியல் பலாத்காரம்? யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் நம்ம அப்படின்னு எடுத்துக்கிட்டு போனா டெல்லி வந்து ஹையஸ்டா ரிப்போர்ட் ஆயிருக்கு வந்துட்டு. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இருக்க கரண்ட் கவர்மெண்ட்டோட 0 டாலரன்ஸ் ஆஃப் அபியூஸ் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு. தன்னோட பேத்தியோட கவுன்சிலிங்க்கு வந்தாங்க. சரி, பேத்தியை தான் கவுன்சிலிங், அதான் பேத்தியை தான் கவுன்சிலிங் கூட்டிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தா யூ ஆர் நாட் அலோன் இன் திஸ் சொசைட்டி. அரசாங்கம் இருக்கு, அரசாங்கம் கொடுக்குற ப்ரொவிஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்வேன். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மனநல ஆலோசகர், பெண் செயற்பாட்டாளர் கலையானந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம் அருள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கு. ஸ்கூல்ல கூட ஆசிரியர்களாலேயே பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, கல்லூரிகளும் இதே நிலைமை தான் இருக்குங்கிற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ஒரு பெண் சமூக செயற்பாட்டாளராக இதை எப்படி பார்க்குறீங்க? பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் வந்து காலகாலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்துட்டு நம்மளுடைய இந்த அரசாங்கம் இல்லை இதுக்கு ப்ரீவியஸ் அரசாங்கம் அப்படின்னு நம்ம அதை வரையறுத்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். குற்றங்கள் நடக்க பட்சத்தில் அரசாங்கம் வந்து அதை சார்ந்த முன்னெடுப்புகள் என்ன எடுக்கிறாங்க, நம்ம பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு, நம்ம பெண்களை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்க கரண்ட் கவர்மெண்ட்டோட 0 டாலரன்ஸ் ஆஃப் அபியூஸ் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த முன்னெடுப்புல நிறைய ஸ்கீம்ஸுமே திட்டங்களுமே வந்துட்டு கொண்டு வரப்பட்டு இருக்கு. இதை நாங்கள் பார்க்குறோம், கண்கூடா பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு பெண்கள் வந்து பாதுகாப்பாக எல்லாம் இல்லை அப்படின்னா வேலைக்கே வர மாட்டாங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம் வழியாக நம்ம 2030 இலக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1 ட்ரில்லியன் எக்கனாமியை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பில் விமன் லேபர் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா முறைசாரா தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மட்டுமே பெண்களை நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடாது. உயர் பதவிகளில் பெண்கள் வரணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முறை சார்ந்த பதவிகளில் பெண்கள் இருக்கணும், உயர் பதவிகளில் இருக்கணும். அப்போ தான் அவங்களுடைய எக்கனாமி, ஸ்டேட்டோடைய டெவலப்மெண்ட், ஆப்வியஸ்லி நம்மளுடைய கண்ட்ரியோட எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போ ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி வந்து பெண்களில் மையப்படுத்தி அமையும் போது பெண்களுடைய பாதுகாப்பு முதன்மை. சரியா? அதுக்கான முன்னெடுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வேர்ல்ட் பேங்கோட ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அதில் வந்து தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா 2024 29 வரைக்கும் 5 ஆண்டு காலத்துக்கு நிதியை ஒதுக்கி அந்த நிதியை வந்துட்டு பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் வந்துட்டு இப்போ செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்ற போது நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க வந்து பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தப்படக்கூடாது. அதிலும் குறிப்பாக இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ் மட்டுமே வந்து உங்களுக்கு ஃபேக்ட்ரிஸ் மட்டுமே வந்து 31,790 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. இதில் 19 லட்சம் ஊழியர்களில் பெண்கள் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 7 லட்சம் பெண்கள் வேலை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1,50,000 ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ். இது இல்லாமல் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்போ 4,500 எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அப்போ இந்த பாஷ் சட்டம், இந்த உள்ளக குழு, இன்டர்னல் கமிட்டி பெண்களுடைய பாதுகாப்பை, பணியிடங்களில் பெண்களுடைய பாதுகாப்பையும் உயர்கல்வி நிறுவனங்களில் பெண்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்யக்கூடிய இந்த பாஷ் சட்டம் வந்து கம்பல்சரியாக எல்லா நிறுவனங்கள்லையுமே செயல்படுத்தப்படணும் அப்படின்றத
ரொம்ப தெளிவா தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம். இங்க சட்டங்கள் எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னது மாதிரி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவியை கூட இவங்க விட்டு வைக்காம அவங்கள கூட பாலியல் பலாத்காரம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை தானே இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. இந்த மாதிரி அதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வந்துட்டு பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தப்படுறாங்க அப்படின்றது நம்ம சைக்காலஜிக்கலா பார்க்கும்போது வல்னரபிள் டார்கெட்ஸ் தான். எங்கேயுமே வந்துட்டு யாரு ஈஸியான ஒரு விக்டிமா கிடைக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த அஃபண்டர்ஸ் பார்க்கறது. அப்போ இன்னைக்கு நம்ம ஓவராலாக தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. குற்றங்கள் ரிப்போர்ட் பண்ணப்படுது. இன்னைக்கு குற்றங்கள் வெளியில் வருது. அண்ட் அதே மாதிரி குற்றங்கள் வந்துட்டு அதிகரிக்குது, லைம் லைட்டுக்கு வருது அப்படின்றதுக்காக இது மேல எடுக்கப்படக்கூடிய என்ன மாதிரியான தடுப்பு முறைகளும் என்ன மாதிரியான இதுக்கான ஆக்ஷன்ஸும் எடுக்கிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்துட்டு எதிர்காலத்துல வரக்கூடிய குற்றங்களை தடுக்கிறதுக்கான ப்ரிவென்ஷனா இருக்க, டிட்டரன்ஸா இருக்க போகுது. டிட்டரன்ஸ், தடுப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வந்துட்டு பாலியல் குற்றத்துக்கு உட்படுத்துறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு உடனே தனிப்படை அமைச்சு அவங்களை கைது செய்து அவங்கள விசாரணை பண்ணி அவங்களுக்கான தண்டனையை வழங்கும் போது எந்த மாதிரியான குற்றங்கள், எந்த மாதிரியான தண்டனைகள், அப்ப இந்த மாதிரி நமக்கு தொடர்ந்து நடக்கும் பட்சத்துல கண்டிப்பா குற்றங்கள் குறையறதுக்கான வாய்ப்பு, பயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா இந்த சமூகத்துல என்ன ஒரு பெரிய பயமா இருக்கு அப்படின்னா, முன்னாடி எல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அப்படிதான் நடக்கும். ஆனா நார்த் இந்தியா அளவுல ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டுல ரொம்ப குறைவு தான். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல ஸ்கூல்ல சக ஆசிரியர்களால இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் மற்ற குற்றங்களை ஒப்பிடும் பொழுது அதுக்கு ஈக்குவலான பாலியல் குற்றங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமும் இங்க இருக்குல்ல. அப்படித்தானே பயமா இருக்கு. அதெல்லாம் இங்கேன்னு இல்ல, அது ஆல் ஓவர் இந்தியாவிலே இருக்கே. இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அவருக்கும் 51 எஃப்ஐஆர்ஸ் ஃபைல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? என்சிஆர்பியோடைய ரிப்போர்ட் படி அப்படி பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆல் ஓவர் இந்தியாவில் தமிழ்நாட்டை ஒப்பிட்டு எந்த மாநிலத்துல அதிகமான பாலியல் குற்றம் நடக்குதுன்னு சொல்லிட முடியுமா? ரெக்கார்ட், அதாவது எந்த மாநிலத்தில் அதிகமான பாலியல் குற்றம் நடக்குது? கிரைம் ரெக்கார்ட் பியூரோ படி பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், தெலுங்கானா, இந்த மகாராஷ்டிரா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பீகார். ஏன் போன மாசம் டிசம்பர் 3ஆம் தேதி கூட ஒரு நம்மளுக்கு ஒரு செய்தி தாள்ல பாக்குறோம், ஒரு நியூஸ் பாக்குறோம். ஒடிசாவில் மட்டும் பாத்தீங்கன்னா கடந்த 5 மாதங்கள்ல 756 சிறுமிகள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை நாள்ல, எத்தனை மாசத்துல? 5 மாதங்கள்ல. வெறும் 5 மாசத்துல. சரியா? இப்ப நம்ம அதை ஓவராலா பாத்தீங்கன்னா ஓகே 5 மாசத்துல இத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பட் அதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்காம கவர்மெண்ட் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? சோ அப்ப ரிப்போர்ட் பண்ணப்படுது. அதாவது நம்பர் ஆஃப் இன்க்ரீஸ் இன் தி கிரைம் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா, இல்லாட்டி நம்பர் ஆஃப் கேசஸ் ரிப்போர்ட் ஆகிறது இன்னொரு விஷயமுமே காரணம் என்ன அப்படின்னா, சிட்டிசன் சென்ட்ரிக் எஃபர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதாவது எல்லாத்தையுமே இன்னைக்கு டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம். போலீஸ் ஸ்டேஷனை போய் அங்க நம்ம ஒருத்தங்களை பார்த்து, ரைட்டரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் அப்படின்ற சூழ்நிலையை தாண்டி இன்னைக்கு நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து லேப்டாப்லயோ இல்லை ஆண்ட்ராய்டு மொபைல்லையோ இருக்கும்போது நம்ம இஎஃப்ஐஆர்ஸ் ஃபைல் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ் போர்ட்டலை பொறுத்த வரைக்கும் நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி சிஎஸ்ஆர் வரைக்கும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு 100 சரியா ப்ரொவிஷன்ஸ் அவைலபிள் இன் தி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், எஸ்பெஷலி காவல்துறையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய துரிதமான முன்னெடுப்புகள். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு முன்னெடுப்பாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, காவலன் SOS அந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு லைட்டாக நம்ம ஷேக் பண்ணிட்டா கூட நமக்கு ட்ரிகர் அந்த ட்ரிகர் அதை வீடியோ அனாலிசிஸ், ஆடியோ அனாலிசிஸ் பண்ணி யார் விக்டிமோ, யார் எந்த இடத்துல பாதிப்பில் இருக்காங்களோ அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு காவல்துறை முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி 100க்கு நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு கூட கிடையாது. பக்கத்தில் இருக்க பேட்ரோல் இம்மிடியேட்டாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகிறது க்ளோஸ் பண்ணணும். அவங்க உடனே உங்களுடைய லைனுக்கு அவங்க வருவாங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா 181 விமன் ஹெல்ப் லைன். இன்னைக்கு விமன் ஹெல்ப் லைன் எப்படி குழந்தைகளுக்கான குற்றங்களை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு சைல்டு ஹெல்ப் லைன் ஒரு பெரிய ஸ்கீமாக வந்துச்சோ, அதே மாதிரி 1098 எவ்வளோ தூரம் பாப்புலரைஸ் ஆச்சோ அதே அளவுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு 181, அதாவது ரூரல், அர்பன், செமி அர்பன் நம்ம அப்படி பிரிச்சுக்கலாம். எந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த 181 அப்படின்ற விமன் ஹெல்ப் லைன் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. இன்கேஸ் அவங்க கால் பண்ணுறாங்க கிரைசிஸ் டைமில் அப்படின்னா அவங்கள ரெஸ்கியூ பண்ணி
அவங்களுக்கு வந்து ஒன் ஸ்டாப் விமன் சென்டர்ஸ்ன்னு சொல்கிறோம், ஒருங்கிணைந்த பெண்கள் சேவை மையத்தில் அவங்கள கூட்டிகிட்டு வந்து வச்சு அவங்களுக்கான மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங், இலவச காவல், அதாவது நீங்கள் போக வேணாம், காவல்துறைக்கு இவங்களே கூட்டிகிட்டு போவாங்க. உங்களுக்கு போலீஸ் சப்போர்ட் கிடைக்குது, ஃப்ரீ லீகல் எய்ட் கிடைக்குது. அங்கேருந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், அது எனி ஃபார்ம், ஏதாவது ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் எனக்கு பண்ணணும்னு இருக்கு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்னா கூட 181 வந்துட்டு அவங்க கால் பண்ணலாம். தமிழிசையுடைய குற்றச்சாட்டுக்காக இந்த கேள்வி கேட்கல, தமிழ்நாட்டு மக்களுடைய புரிதலுக்காக கேட்கிறேன். பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் குற்றச்சாட்டுல எந்த மாநிலம் இந்தியாவிலே முதல் இடத்துல இருக்கு, இதுல தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியுமா? முதலிடத்துல உத்தரப்பிரதேஷ் இருக்கு. ஓகே. சேஃபர் சிட்டிஸ்ல நம்ம வந்து தொடர்ந்து வந்து 2 consecutive இயர்ஸா சென்னை வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. அது ஓகே. பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றச்சாட்டுல தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு? ஸோ இப்போ கிரைம் ரெக்கார்ட், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பீரோ அப்படின்றது ஒரு ஆத்தென்டிகேட்டட் ரிப்போர்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் கிரைம் ரேட்ஸ் வந்துட்டு அகெயின்ஸ்ட் விமன் இன் வேரியஸ் ஃபார்ம், அதை வந்து பாலியல் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிசிக்கல் அசால்ட் அப்படின்றத தாண்டி இன்னைக்கு அவங்களுடைய மாடஸ்டியை வந்துட்டு குலைக்கிற மாதிரியோ, இல்லாட்டி அவங்க கிட்னாப்பிங் அண்ட் அப்டக்ஷனாக இருக்கலாம், இல்லாட்டி எனி ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் அசால்ட். டொமஸ்டிக் வயலன்ஸை நம்ம மறந்தே போயிடுறோம். வந்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறதே மோசமான பாலியல் குற்றங்களில் ஒன்று அதுதான் வந்துட்டு, அண்ட் டாப்மே அதுதான் காலகாலமாக நடந்துட்டு இருக்கிறது. பட் அதுக்கு நம்ம பழக்கப்பட்டோம். ஸோ இதுக்கெல்லாம் ரெக்கார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்படி ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் தமிழ்நாடு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10லையுமே இல்லை வந்துட்டு. ஸோ அடுத்த 10வது இடத்துலையுமே கடைசியில தான் இருக்கு, 20வது இடத்துல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட் இந்தியாவிலே பாலியல் பலாத்காரம்? யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் நம்ம அப்படின்னு எடுத்துக்கிட்டு போனா இப்போ 2022ல டெல்லி வந்து ஹையஸ்டா ரிப்போர்ட் ஆயிருக்கு வந்துட்டு. அது நேஷனல் ஆவரேஜோட ஹையஸ்டா போயிருக்கு. அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், தெலுங்கானா, ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்துட்டு ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஆனா இதை மட்டுமே அடிப்படையா வச்சு வந்து தமிழ்நாட்டுல குற்றச்சாட்டுகள் நடக்கல அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டுப்படி இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேஷ், டெல்லி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட்ல ஃபர்ஸ்டும் செகண்டும் 20வது பிளேஸ்ல தான் தமிழ்நாடு இருக்கு. அப்படிதான் இதை எடுத்துக்கணுமா? 2022 உடைய ரிப்போர்ட் படி. ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டா நம்ம வந்து எதன் அடிப்படையில இப்போ வந்து காலையில அம்மா பேசுறாங்க, தமிழிசை அம்மா பேசுறாங்க அப்படின்னா நாங்களுமே போயிட்டு உடனே சர்ச் பண்ணி NCRB ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இப்போ ஆப்வியஸா அந்த வெப்சைட்குள்ள போய் பார்க்குறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இல்ல. சரியா? எப்படி இப்படிதான் இருக்கு. ஆக்சுவலி இப்படிதான் காட்டுதா? ஆமா. சோ நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோவோட ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு சோ டெக்னிக்கல் கிளிட்ச், சரியா, நாட் ஃபவுண்ட் அப்படின்னு தான் காட்டுது. சோ அப்ப எந்த தரவுகளை வச்சு அவங்க பேசுனாங்க அப்படின்றது எனக்குமே தெரியல. ஆனா பொதுவா மத்திய அரசுடைய குற்ற ஆவண காப்பகத்தோட அந்த வெப்சைட் வந்து யூசுவலா ஓபன்ல தான் இருக்கும், யாராலும் பார்த்துக்கலாம். பட் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ எதை வச்சு அவங்க பேசுனாங்கன்றது எனக்குமே தெரியல. இப்போ நான் காலையிலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து எந்தையுமே வந்துட்டு அப்படியே ஓவராலாக சூப்பர்ஃபிஷியலாக பேச முடியாது இல்லையா? ஆத்தென்டிகேட்டடாக நம்ம டேட்டாஸ் எடுத்து தான் பேச முடியும் வந்துட்டு. ஸோ ஆத்தென்டிகேட்டட் டேட்டா அப்படின்ற போது நமக்கு வந்து நிறைய அன்ரிப்போர்ட்டட் கிரைம்ஸ் இருக்கு அகேன்ஸ்ட் விமன் வந்துட்டு. பட் வந்து ரிப்போர்ட்டட் கிரைம்ஸ் வந்துட்டு நம்ம NCRB உடைய தரவுகளை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா பிற மாநிலங்களுக்கு பல நலத்திட்டங்களாக இருக்கட்டும், பெண்களை உள்ளடக்கிய வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை சுயமரியாதையை முன்னெடுக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவமாக இருக்கட்டும், இல்லை இன்க்ளூசிவ் க்ரோத், அதாவது எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுடைய மாநிலம் தான் பிற மாநிலத்துக்கு முன்னோடி. அந்த திட்டங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு முன்னோடியாக தான் இருக்கணும், பயனீர் நம்ம வந்துட்டு. அண்ட் இப்போ விமன் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் லேபர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையா இருக்கட்டும், இல்ல ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராமா இருக்கட்டும், அதாவது ஒவ்வொரு முனையிலேயுமே வந்துட்டு ஒரு இடத்துல இல்ல, வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் வழியா விமனுடைய சேஃப்டியை என்ஷூர் பண்றதுக்கும் விமனை வெளியில கொண்டு வரதுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம எல்லா முன்னெடுப்புகளையுமே எடுக்கிறோம். இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு வந்து விடியல் பயணம். ஸோ அப்ப டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட், ஸோ இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பண்ண ரிசர்ச் படி, தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ரிசர்ச் படி பாத்தீங்கன்னா விமன் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 580 crores டைம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இதை தாண்டி அவங்களுடைய சேவிங்ஸ் அமௌண்ட், அதாவது 1000 கிட்டத்தட்ட வந்து ஒரு 1300 கிட்ட வந்துட்டு அவங்களால சேவ் பண்ண முடியுது அப்படின்னு, மாசத்துக்கு சேவ் பண்ண முடியுது. அப்ப அவங்களுடைய அந்த மன உளைச்சலையும் குறைக்கக்கூடிய ஒரு திட்டமா இருக்கு. விமன் சென்ட்ரிக்கா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ஸை விடும்போது ஓகே இந்த பிங்க் பஸ் அப்படின்றது எங்களுக்கான பஸ், இதுல வந்து எந்த ஆணும் வர மாட்டாங்க. பாலியல் குற்றங்கள்னு வரும்போது யார குற்றத்தை இழைக்கிறாங்க அப்படின்ற போது ஆண் மகன் பெண்ணுக்கு குற்றத்தை இழைக்கிறா அப்படின்ற போது எங்க கூட அங்க ஆண்களே டிராவல் பண்ணல. ஸோ அப்ப
ஃபர்ஸ்ட் ப்ரைமரியாக வந்து சைக்கலாஜிக்கலாகவும் நம்ம ப்ரிப்பேர் ஆகிடுறோம், நம்ம சேஃபாக போய் சேர போகிறோம் ஒரு இலக்கை நோக்கி அப்படின்னு. அண்ட் அதை தாண்டி இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு இன்னொரு ஒரு ரெவல்யூஷனரி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது பிங்க் ஆட்டோஸ். அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சென்னையில் மட்டுமே இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கு சென்னை வாசி பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அவங்க படிச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க ஒரு ஸ்கில்டு லேபராக இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் மட்டும் இருக்குது, ஆட்டோ ஓட்டுநர் உரிமம் இருக்குது, சென்னை வாசிகளாக இருக்கிறாங்க, 45 வயதுக்கு உட்பட்டவங்களா இருக்காங்கன்னா அரசாங்கம் வந்துட்டு இப்போ விண்ணப்பங்களை வந்துட்டு வரவேற்றிருக்காங்க. நேத்தோட முடிஞ்சு போச்சு, 10ஆம் தேதியோட 250 பிங்க் ஆட்டோஸ், அதாவது சிஎன்ஜி ஹைபிரிட் பிங்க் ஆட்டோஸ் கொடுக்குறாங்க. இந்த சிஎன்ஜி ஹைபிரிட் பிங்க் ஆட்டோஸோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, விமன் சேஃப்டி அண்ட் சில்ட்ரன் சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறதுக்காக பெண்கள் மட்டும் குழந்தைகளுடைய சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறதுக்காக இந்த ஆட்டோவை கொடுக்குறாங்க. இதில் வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை கட்டுப்பாட்டு அறையோட இணைக்கப்பட்ட எண்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி பீரியடில் அவங்களுக்கு வந்து ஒரு சானிட்டரி நாப்கின் சப்போர்ட்டாக இருக்கட்டும், மேகசின்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு அவங்க சுயமரியாதையோடு வாழ்கிறதுக்கு எல்லா முன்னெடுப்புகளையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. இந்த சமூகத்தில் வளரும் இளம்பெண்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் இருக்குது. அப்போ அவங்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுத்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து கல்விக்கூடங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் வந்துட்டு வளரிளம் பருவ குழந்தைகள் அப்படின்னு வரும்போதே வந்துட்டு நம்மளுக்கு பிலோ 18 வரும்போது போக்சோ. ஸோ போக்சோ பார்த்தீங்கன்னா அவேர்னஸ், சரியா? அது வந்து மேண்டேட்ரியாக தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை வந்துட்டு போக்சோவை வந்து போக்சோ பற்றின அவேர்னஸ் வந்துட்டு எல்லாருக்குமே கொண்டு வந்த எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குமே, அது வந்துட்டு மாநகராட்சி பள்ளிகளாக இருக்கட்டும், அரசு பள்ளிகளாக இருக்கட்டும், அரசு சார் பள்ளிகளாக இருக்கட்டும், தனியார் பள்ளிகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது வந்து நாட் ஒன்லி டு த சில்ட்ரன், இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெற்றோர்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி எங்கக்கூடிய எல்லா அந்த சேஃப் கார்டியன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆசிரியர்கள் ப்ளஸ் வந்து யாரால குற்றம் வந்து யாரால பாதிப்பு ஏற்படும், அதே மாதிரி பாதிப்பு ஏற்பட்டால் யார் வந்து அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப கம்பல்சரியா அவேர்னஸ் வந்துட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. பொதுவாக வளரும் இளம் பெண்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாகும் பொழுது ஒரு கவுன்சிலிங் வருவாங்களே, ஒரு மனநல ஆலோசகராக சொல்லுங்க, என்ன மாதிரி அவங்க வந்து பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நீங்க என்ன எப்படி கவுன்சிலிங் கொடுப்பீங்க? சரி, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து கவுன்சிலிங்க்கு வர்றவங்க தெளிவாக வருவாங்க, சரியா? எனக்கு வந்து இந்த பாதிக்கப்பட்டது வளரும் இளம் பெண்கள், வளரும் இளம் இப்போ சொல்ல கூட தெரியாது. இல்லை அதாவது இல்லை அப்படி சொல்ல முடியாது. குழந்தைங்க வந்து இப்போ வந்து ரொம்பவே அவேராக இருக்காங்க. சரி, சோஷியல் மீடியா இன்னைக்கு கேட்ஜெட்ஸ் வந்துட்டு எவ்வளோ தூரம் அவங்கள வந்து யோசிக்க வச்சிருக்கு, அவங்கள எஜுகேட் பண்ணியிருக்கு, இல்லை இன்னைக்கு சொசைட்டி வந்து எவ்வளோ தூரம் எஜுகேட் பண்ணியிருக்கு, நம்மளோட ஸ்கீம்ஸ் எவ்வளோ தூரம் எஜுகேட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு 1098னா என்னன்னு தெரியும், போக்சோனாலும் என்னன்னு தெரியும். ஸோ அவங்க வர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் சம்டைம்ஸ் பேரண்ட்ஸோட வருவாங்க. என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ரிப்போர்ட்டட் கிரைம்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸுமே தயாராக நிறைய இடத்துல. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, நம்ம சப்போர்ட் சிஸ்டமாக நம்ம வந்து சொசைட்டியில் நம்ம வந்து டிபார்ட்மெண்ட்ஸையோ இல்லை கவர்மெண்ட்டை மட்டும் பார்க்குறோம். ஆனால் இம்மிடியட் சப்போர்ட் சிஸ்டம் யாருன்னா ஒரு குழந்தைய பொறுத்த வரைக்கும் ஒரு பெற்றோர் தான். அப்போ இப்போ நீங்கள் ரீசெண்டாக ரிப்போர்ட் ஆன கிரைம்ஸில் கூட பார்த்துருப்பீங்க, போக்சோ கேசஸில் கூட, அந்த கிருஷ்ணகிரி கேஸ்லாம் கூட அந்த குழந்தை வந்து வீட்டில் போய் பெற்றோரிடம் சொல்லி அந்த பெற்றோர் வந்து ஓப்பன் அப் ஆனாங்க, அதனால தான் அது வெளியில் வந்துச்சு, சரியா? பட் பல இடங்களில் நான் பார்க்குற கேசஸில் வந்துட்டு, மேடம் பொண்ணுக்கு கெட்ட பேர் வந்துடும், இதனால என்ன ஆகும், நாங்கள் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதா, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது நாளைக்கு குழந்தைக்கு வந்துட்டு எங்களுக்கு அவமானம் வந்துருமா, ஃபேமிலி ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டேட்டஸ்ன்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறது நான் பார்த்துருக்கேன். பெற்றோர்கள் வந்துட்டு பெற்றோரை தாண்டி இந்த அபியூஸ்ல பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டுல பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் கவுன்சிலிங் வரும்பொழுது என்ன மாதிரி உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க? என்கிட்ட வந்து பெண் குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸோட வந்த கேசஸும் இருக்கு. பட் வந்து பெண்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக அவங்க வந்து நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் அந்த மாறாத வடுவா பெற்றோர்கள் தன் பக்கம் நிக்கலன்ற ஒரு பெரிய குறையோட நான் பார்க்குற பல கேசஸ் இருக்கு. அந்த கேசஸ்ல எனக்கு ஏன் இப்படி ஆச்சு அப்படின்றது ஒரு பெரிய கொஷின். அப்படிப்பட்ட பெண்களுக்கு நீங்க என்ன மாதிரியான கவுன்சிலிங் கொடுப்பீங்க? டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். அதாவது ஒரு சில கேசஸ்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, எங்க வீட்டுக்குள்ள வர்றவங்களே எங்க சொந்தக்காரங்களே எங்களை அபியூஸ் பண்றாங்க, நாங்க போய் ரிப்போர்ட் பண்ணும்போது அதை வந்து பரவாயில்ல விட்டுடு, இது வெளியில தெரிஞ்ச அசிங்கம், இல்லாட்டி வந்துட்டு இந்த சொந்தக்காரங்களுடைய பேர் கெட்டு போயிட போகுது, ஏன் அக்கா பையனோட பேர் கெட்டு போயிட போகுது, அண்ணனோட பேர் கெட்டு போயிட போகுது, இப்படி சொல்லியெல்லாம் செல்ஃப் இன்ஃப்ளிக்டிங் பிஹேவியர்ஸோடலாம் வருவாங்க. அதாவது தன்னை வந்து ரொம்ப அதிகமாக சித்திரவதை பண்ணி கையை வந்து வெட்டிக்கிறது, இந்த மாதிரி கேசஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன்.
ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூட் காஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அதுலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் வந்துட்டு. அண்ட் அவங்கள எம்பவர் பண்ணணும். சம்திங் ஹஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட். அண்ட் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த செக்ஷுவல் அபியூஸ் கேசஸில் கில்ட்டை வந்துட்டு சொசைட்டி வந்துட்டு இன்னைக்கு ஒரு ரேப் நடந்துச்சுன்னா இல்லை ஒரு ஃபிசிக்கல் அசால்ட் நடந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்க, பொண்ணு தானே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதை தாண்டி பொம்பளை பிள்ளைங்களுமே எனக்கு இப்படி ஒன்று நடந்துருச்சு, இதுக்கு நானும் ஒரு காரணமோ அப்படின்ற அந்த கூனி குறுகிற மனநிலைன்றது இருக்குது. எனக்கு இப்படி நடந்துருச்சு. பட் எனக்கு இப்படி நடந்துருச்சு, இது வந்து உன்னுடைய குற்றம் கிடையாது, இன்னொருத்தங்க வந்து உங்ககிட்ட இம்மோரலா அன்எத்திக்கலா நடந்திருக்காங்க அப்படின்றத நம்ம சமுதாயமும் நம்ம பெற்றோர்களும் சொல்லணும். அப்படி சொன்னாதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குற்றவாளி இப்போ என்னென்ன விக்டிம் பிளேமிங்க்கு அவங்களே போயிடுறாங்க. எனக்கு குற்றம் நடந்துச்சு, நான் தான் காரணம். ஸோ அந்த மனநிலை வந்து ரொம்ப மோசமான ஒரு மனநிலையா இருக்கு. அவங்க என்னதான் சம்பாரிச்சு என்னதான் ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் அது வந்து ஒரு மாறாத வடுவா இருக்கு. நான் பார்த்ததுல ஒரு ரொம்ப வியக்கத்தக்க ஒரு கேஸ்னா 80 வயசுல ஒரு பாட்டி வந்துட்டு தன்னோட பேத்தியோட கவுன்சிலிங்க்கு வந்தாங்க. சரி, பேத்தியை தான் கவுன்சிலிங் கூட்டிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு 8 வயசுல பாலியல் தொந்தரவு யாரோ கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பாலியல் தொந்தரவு வந்து 2 ஜென்ரேஷன் கடந்து இவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருது, என்னன்னா என்னை எப்படி வந்து 8 வயசுல ஒருத்தங்க வந்துட்டு அப்யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கவே நம்ம முடியாது இல்லையா வந்துட்டு. அப்போ அந்த காலத்துலலாம் வந்துட்டு ரிப்போர்ட்டிங்கே இல்லை. நம்மளை ஒருத்தங்க வந்துட்டு அப்யூஸ் பண்ணுறாங்க தொடுறாங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு கூட பயப்படுவோம், பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுவோம். பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இத்தனை ஜெனரேஷன் கழிச்சு வாயை விட்டு பேசுறதுக்காக ஒருத்தங்க வராங்களே. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஸ்டீரியோடிபிக்கல் வியூஸை உடச்சி அவேர்னஸ்மே இருக்கு. இன்னைக்கு சொசைட்டியோட சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்மே அதுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது ஒரு குட் திங் தான். ஸோ ரிப்போர்ட்டிங்க்கு வெளியில வராங்க. இந்த சமூகத்தில் வந்து பெண்களுடைய சேஃப்டிக்காக பெண் குழந்தைங்க கிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்களை தொடர்ச்சியாக கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்படி நடந்துக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் இது பண்ணணும் அப்படிங்கலாம் சொல்கிறோம் இல்லையா. எப்போ எந்த இடத்துல என்னைக்கு நம்ம ஆண் குழந்தைகள்கிட்ட அல்லது ஆண்களிடம் பெண்களை இப்படி தான் அப்ரோச் பண்ணணும், பெண்கள்கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் பேசணுங்கிற விஷயத்த எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அது எப்படி பண்ண போகிறோம்? சரி, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், அது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், அது ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொன்னேன், காலேஜஸாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், செக்ஸ் எஜுகேஷனை நம்ம வந்து பேசுறதுல தவறே கிடையாது. நமக்கு எப்படி மற்ற உறுப்புகளோ அதே மாதிரி தான் பாலியல் உறுப்புகளும். உணர்வுகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆணுக்கும் பெண்ணுக்குமான உணர்வுகள்ன்றது ஒன்றா தான் இருக்கும். பட் ஹார்மோன்ஸோ இல்லாட்டி வந்துட்டு அந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸோ தான் வேறு. எப்படி வந்து நம்ம சக மனிதர்களோட இயங்கணும் அப்படின்றத நம்ம அதை பாலியல் கல்வியை தாண்டி வந்து அதை சொல்லணும். வந்துட்டு மாரல் வேல்யூஸ் நம்ம இன்னைக்கு ஸ்கூல்ஸில் டீச் பண்ணுறோம் அப்படின்றத தாண்டி மாரல் வேல்யூஸ் கூட வந்துட்டு உங்களுடைய உடலில் இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், அந்த உடல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும் போது அதை நீங்கள் எப்படி அணுகணும், அதை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணணும், யாருக்கிட்ட அட்ரஸ் பண்ணணுன்றத இன்னைக்கு ஸ்கூலுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்சிஸ்ட் பண்ணும். அண்ட் அதை தாண்டி சட்டங்கள் கொண்டு வராங்க இல்லையா, போக்சோ சட்டங்களாக இருக்கட்டும், இல்லை பாஷ் சட்டமாக இருக்கட்டும், டவுரி ப்ரொஹிபிஷன் சட்டமாக இருக்கட்டும். இப்போ இன்னைக்கு காலையில் கூட ஒரு கேஸ் வந்துட்டு, அதாவது எல்லாத்துலேயுமே சட்டங்கள் வந்து ஒரு நாளில் வரதில்லை. பல பேருடைய உயிரிழப்புக்கு அப்புறம், பல போராட்டங்களுக்கு அப்புறம் ஒரு பாதிக்கப்படுற அந்த பாப்புலேஷனுக்கு வந்துட்டு ஒரு விமோச்சனமாக தான் சட்டங்கள் பார்க்கப்படுது. ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு பயம் இருக்கு. அதாவது நான் போக்சோவை பற்றி சொல்லி கொடுத்துட்டேன்னா போக்சோவை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க பசங்க அப்படின்ற ஒரு பயமே இன்னைக்கு இருக்கு. பெண்களை சொல்ல வரீங்களா? ஆமா, பெண் குழந்தைகள். ஆமா சரியா, குழந்தைகளுக்கு வரும் இல்லையா, 2 குழந்தைகளுக்குமே வருது போக்சோ அப்படின்றது. ஸோ அப்போ வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இப்போ பாஷ் சட்டமா இருக்கட்டும், பாஷ் சட்டங்கள்ல வந்து நமக்கு வந்து ஒரு தனி மனித காழ்ப்புணர்ச்சியோ இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எஜுகேட் பண்ணும்போது நம்ம தெளிவா எஜுகேட் பண்ணணும். சட்டம் எதுக்காக பயன்படுத்தப்படணும், அதை நீங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. டோன்ட்ஸையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும், டூஸை மட்டும் சொல்லிக் கொடுக்க கூடாது. நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லக்கூடாது. ரிப்போர்ட் பண்ணும்போது ஏன் என்ன பண்ணக்கூடாதுன்றதையும் நீங்க சொல்லணும். அப்ப நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க பின்னாடி வரக்கூடிய ஒரு பாப்புலேஷன் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதையும் நம்ம தெளிவா சொல்லணும். ஸோ சில இடத்துல நான் பார்க்கும்போது என்னன்னா, இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டா பசங்க ஓவர் எஜுகேட் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு மனநிலையுமே இருக்கு. பட் நம்ம சொல்லி கொடுத்து தானே ஆகணும், வேற வழி இல்லை. அதை எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். பெண்களுடைய பாதுகாப்புக்கு நீங்க சொல்லக்கூடிய சில ஆலோசனைகள். ஓகே, இப்போ கிரைசிஸ் டைம், இப்போ வந்து நமக்கு வந்து பெண்கள் அப்படின்னு வந்துட்டாலே பாதுகாப்பு அப்படின்ற ஒரு கோஷன்ட் வந்துடுது இல்லையா. ஸோ அப்போ இங்கே வந்து கிரைசிஸ் அப்படின்னு நீங்கள் வரும்போது, அதாவது நம்மளால் ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம், அன்ஃபார்ச்சுனேட்டாவோ ஃபார்ச்சுனேட்டாவோ, நீங்கள் குற்றவாளி இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு. ஸோ எல்லாத்துலேயும் வந்துட்டு நீங்கள் வந்து பாதிக்கப்படும் போது அதை கண் திறந்து பார்க்கக்கூடிய அந்த நிலைமை எப்போ வரும் அப்படின்னா,
நீங்கள் டெய்லியும் 3 வேளை சமைச்சு வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டோ இல்லாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் பாட புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வந்து மட்டும் அப்படி இருக்க உலகத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம ஒரு சொசைட்டியில் இயங்கும் போது நமக்கான ப்ரொவிஷன்ஸ் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த சட்டத்திட்டங்கள் என்ன இருக்குது, நம்ம வந்து எங்கே வாய்ஸ் அவுட் பண்ணணும், நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம உடனே ஓடி போய் ஒருத்தங்களோட ஹெல்ப்பை நாடும்போது பல சமயம் அது அப்யூஸாக மாறிடுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் எப்படி தனித்து இயங்கணும், சரியா, ஒரு மனுஷியாக நான் வந்து தனித்து இயங்குறதுக்கு எனக்கு இங்கே என்னென்ன ப்ரிவிலேஜஸ் இருக்குது இந்த சொசைட்டியில், அதில் ரொம்ப முக்கியமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா காவல்துறையாக இருக்கலாம், அங்கே என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நம்ம சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, சட்டங்கள் உங்களுக்கு என்னென்ன இருக்குது. ஸோ கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டமை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ண கற்றுக்கணும். அவேராக இருங்க, நிறைய நியூஸ் பேப்பர் படிங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கான கிரைசிஸ் டைமில் ஒரு மோசமான சுச்சுவேஷனில் எனக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து வாழ முடியாது, எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு பயங்கரமான குடிகாரர், என்னை அடிக்கிறாரு, என்னை கொடுமைப்படுத்துறாரு, இதில் வந்து நீங்கள் மட்டும் பாதிக்கப்படல, உங்கள் குழந்தைங்களும் சேர்ந்து பாதிக்கப்படுறாங்க. உங்கள் பிள்ளைங்களை அடிக்கலைன்றதுக்காக வந்துட்டு உங்கள் பிள்ளைங்க கொடுமைக்கு உட்படுத்தப்படலன்னு, அவங்க ஹிடன் விக்டிம்ஸ். ஒரு தாய் அடி வாங்குறத பார்க்குற குழந்தை நல்ல மனநிலையில் வளரவே முடியாது. அந்த குழந்தைக்குள்ளே வந்து ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, வெளியில் போகும்போது எனக்கு தாய் வீடோ இல்லாட்டி வந்து என் அண்ணனோ என்னை பார்த்துக்க மாட்டான்னு நினைக்கும்போது 181க்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் தனியாக இல்லை, யூ ஆர் நாட் அலோன் இன் திஸ் சொசைட்டி. அரசாங்கம் இருக்குது, அரசாங்கம் கொடுக்குற ப்ரொவிஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கன்னு தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்வேன். அதர் ப்ரொவிஷன்ஸை தாண்டி நீங்கள் நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ்லேயே நம்ம கவர்மெண்ட்டே நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் காலகாலமாக பெண்கள் சுயமரியாதையோடு வாழ்கிறதுக்கு பல முன்னெடுப்புகளை எடுத்திருக்காங்க. அந்த முன்னெடுப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றது தான் நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியலை. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, எனக்கு யாராவது உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு நம்ம போய் இன்னொருத்தங்களை கேட்குறோம். அப்படி கேட்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சால் உதவி பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வந்து அந்த இடத்துல பலியாகிறதுக்கு ஒரு வாய்ப்புமே இருக்கும், சரியா? ஸோ அப்போ நீங்கள் செல்ஃப் அவேராக இருக்கணும் அப்படின்றது தான். கூட பாடம் படிக்கிறதோட பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பி நல்லா மார்க் வாங்கு அப்படின்னு சொல்கிறத தாண்டி இந்த சொசைட்டியில் என்ன இருக்குது, சமுதாயம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோன்னு பெற்றோர்களுமே சொல்ல ஆரம்பிக்கணும், ஆசிரியர்களுமே சொல்ல ஆரம்பிக்கணும். அந்த ஷெல்குள்ளே இருந்து வெளியில் வாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வந்துட்டு இந்த சொசைட்டியில் பெண்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்க, அதே மாதிரி பெண்கள் சேஃப்டியாக பாதுகாப்போடு எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ அருண். பார்ட்டி இருக்கு புஷ்பா. Taste the Daily.